ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம 2017 வருஷம் ரிலீஸ் ஆன ஒன்லி தி பிரேவ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எழுதி எடுத்திருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் பயோகிராஃபின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். கிராண்டி மவுண்டைன் ஹாட் ஷாட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காட்டு தீயெல்லாம் அணைக்கிறதுல பயங்கர வல்லமை பெற்றவங்களா இருக்காங்க. அந்த டீமோட ஹெட்டா தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அந்த நாட்டுல பார்த்தீங்கன்னா எங்க காட்டு தீ வந்தாலும் உடனே உங்களுக்கு கால் வரும், இவங்க போய் போராடி அணைப்பாங்க. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா அவரு கல்யாணம் ஆகி குழந்தையோட இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா பெருசா வேலை இல்லாதனால ரெண்டு பேருக்கு நடுவுல கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால அந்த பொண்ணு பிரிஞ்சு போக இவரு வெக்ஸ் ஆயிடுறாரு. நம்ம எப்படியாவது வேலை செஞ்சு ஃபேமிலியை காப்பாத்தி ஆகணும்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறாரு. அங்க இருக்கவங்களோ பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரெயின்டு மெம்பர்ஸ். அந்த டீம்ல வந்து இவர் சேரணும்னு சொல்றாரு. முதல்ல வேணான்னு சொல்ற நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவரை கடைசியில சேர்த்துக்கிறாரு. அந்த டீம்ல இருக்கவங்களே இவங்களை கலாய்க்கிற அளவு தான் நம்ம ஆள் இருக்காரு, பிசிக்கலியும் சரி எல்லாத்துலயுமே. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காட்டுத்தீ ஒண்ணு பரவுது. அதோட போன் கால் வருது. இவங்க களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில எப்படிதான் அந்த தீயை அணைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எழுதி எடுத்திருக்காங்க. அது நீட்டா பிரசன்டும் பண்ணியிருக்காங்க, தத்ரூபமா காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ரெண்டு ஹீரோஸோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா காட்டுத்தீயை அணைக்கிறது தான். அந்த காட்டுத்தீ சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் பல இடத்துல ரொம்பவே சூப்பரா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் செம்மையா பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே விஎஃப்எக்ஸ் சிஜியுமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா படத்தோட கடைசி அரை மணி நேரம்லாம் பாத்தீங்கன்னா நம்மள உழுக்கிற அளவு பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணவே முடியாது அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7.5 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.